அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்டே இருக்கிறோம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், அங்கே இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன அனைத்தும் அடுத்தடுத்த தகவலாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்மளோட பாகம் நம்பர் 78வது பதிவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நம்மளும் இப்போ ஈரானை ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ஈரான் லேட்டஸ்ட்டாக 78வது அலையை அனுப்பிச்சிருந்தாங்க. நான் உங்ககிட்ட லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணது முந்தைய 77வது அப்டேட்டில் 77வது வேவ் அவங்க ஈரான் அனுப்பும்போது எய்ஃபா பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததை சொல்லியிருந்தேன். 78வது வேவில் டெல்லவியூ நோக்கி நிறைய ஏவுகணைகள் அனுப்பியிருந்தாங்க. ஒரு சிலது தடுத்தது, ஒரு சிலது தாக்கல் நிகழ்ந்தது. அடுத்த பதிவில் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு டெல்லவியூவில் என்ன விதமான தாக்கல் நிகழ்ந்திருக்கு, ரொம்ப மோசமான இலக்குகள் ஆக்கப்பட்டிருக்கிறது டெல்லவியூ, அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன, பக்ரைனில் வந்து பெரிய பாதிப்பு ஏற்பட்டுதான் சொல்கிறாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க ஈரான் தரப்பில் இருந்து. அப்படியே கொஞ்சம் போனால் அங்கே இன்றைக்கி ஈரான் தரப்பில் பெரிய அளவுக்கான தாக்குதல் கிழக்காக்கப்பட்டிருக்கிறது நேற்று இரவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முக்கிய கேஸ் ஸ்டேஷன் அடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நாங்கள் அடிக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பல அதிரிபுதிரியான சம்பவங்கள், பல தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் கூட இடைவெளியே இல்லை. நேற்று சாயந்தரம் கொஞ்சம் இடைவேளை வந்தது இந்த ட்ரம்ப் அறிவிப்புனால. அதுக்கப்புறம் வழக்கம் போல் தனது பணிகளை துவங்கி விட்டனர். ஸோ வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தவறாக சொல்லிட்டேன், வாக்காளர் பெருமக்களே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபினான்சியல் டைம்ஸ் ட்ரம்ப் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. ட்ரம்ப்புக்கு ஆதரவான ஒரு சில ட்ரேட் நண்பர்கள் 580 மில்லியன் அளவுக்கு ஆயிலை பெட் பண்ணி கிட்டத்தட்ட எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ட்ரம்ப்போட அட்மின் இருக்கிறார் இல்லையா, ஏன்னா எல்லாத்தையுமே ட்ரம்ப் வந்து டைப் பண்ணி அனுப்ப மாட்டார். அதனால் ட்ரம்ப்போட அட்மினை வந்து ஒரு சில தொழிலதிபர்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு, இது மாதிரி தலைவர் வந்து அடுத்து போர் நிறுத்தம் ஒரு 5 நாளைக்கு மட்டும் நிறுத்தம் அனௌன்ஸ் பண்ணுறாருன்னு முதல்ல அவங்களுக்கு தகவலை கசி விட்டுட்டு, எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஷேரை வந்து சேல்ஸ் பண்ணுறீங்களோ பண்ணிவிடுங்கன்னு சொல்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு, அப்புறம் அந்த குரூடாயிலோட விலை வந்து 80 கீழே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வாங்குங்க அப்படின்னு அதுக்குள்ளே ஈரான் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அந்த கொஞ்ச நேரத்தில் வந்து மார்க்கெட்டை வந்து ஒரே அடியாக ஒரு ஷேக் பண்ணிட்டாங்க. நேற்று ஒரு 4-5 மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து எங்ககிட்ட பேசினாங்க, இவர் அவங்கக்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லி, யார் தான்பா அவருன்னா ஆவியில் வந்து பேசினாங்கன்ற மாதிரிலாம் சொல்லி கடைசியில் பயனடைஞ்சிருக்காங்கன்றாங்க. இது இப்போ வைத்த குற்றச்சாட்டுலாம் இல்லை, இது தொடர்ந்து கடந்த 8 யுத்தங்களாக நான் நிறுத்தினேன்ட்டு ட்ரம்ப் அவர்களை கிளைம் பண்ணுறாரு இல்லையா. அது எல்லாமே அவர் மீது இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எழுந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்திலிருந்து எல்லாமே நம்ம பார்த்தோம்னா திடீர்னு ஒரு அறிவிப்பு வரும். அந்த திடீர் அறிவிப்பில் மார்க்கெட் உடனே அப்படியே ஒரு பூம் ஆகும். ஓடு 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 சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி தான். அந்த நேரத்தில் மார்க்கெட்டை பார்த்தவங்க ஓகே தான், ஏதோ ஏமாந்து டீ கடையில் டீயும் பஜ்ஜியும் கொடுக்குறவங்க அந்த சும்மா ஒரு அரை மணி நேரம் கேப்பு தான், இந்தப்பா அப்படி பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ளே முடிஞ்சது தான். அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, நேற்று ட்ரம்ப் அவர்கள் வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை நாங்களும் யாரோ ஒரு ஐதுல்லா வருவாங்க, அவங்களும் தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு சமூக வலைத்தளங்களில் சவுத் ஆப்பிரிக்கானுடைய ஈரான் எம்பசி வந்து இந்த ஒரு புகைப்படத்தை எக்ஸ்தலத்தில் போட்டிருந்தாங்க. பெரிய அளவுக்கு வைரலாக இருந்தது. இதுக்கப்புறம் அமெரிக்கா தரப்பில் சொல்லல் இல்லாமல் செயலில் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கான மரியாதைகள் காப்பாற்றப்படும். இல்லை என்றால் தொடர்ந்து ஈரான் தரப்பில் இருந்து ரொம்ப கடுமையாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஊடகங்கள் வந்து அமெரிக்காவை கேலிக்குள்ளாக்கப்படுகிறது. சும்மா நாட்டாமன்னு சொல்லிட்டு மீசியை முறுக்கிட்டு ஒரு பக்கம் திரும்பிட்டு இருக்கும்போது, இங்கே அமெரிக்கா போர் நிறுத்தத்தை ஈரானிடம் கெஞ்சுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு பிம்பம் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு. அது அமெரிக்கா தான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. தெரியாமல் போய் அடிச்சிட்டோம், எப்படா அதுலேருந்து வெளியே வரும்ன்ற சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு போல அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்குன்றதான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஏன்னா அதே போல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி வந்து கடந்த ஒரு 24 மணி நேரத்தில் கொஞ்சம் மூமெண்ட், லைட்டாக ஒரு மூமெண்ட் தெரியுது. ஏன்னா அமெரிக்கா குற்றச்சாட்டு சுமத்தின மாதிரி அந்த இடத்துல கண்ணி வெடிகள் இருந்ததுன்னா ஒரு சில மூமெண்ட் இருக்காது. ஆனால் எல்லா கப்பலுமே ஈரான்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கிளம்புற மாதிரி தான் இருக்குது. ஈரான் பார்த்து சொன்னால் தான் போகிற மாதிரி இருக்குது, இல்லைனா அடிச்சிருவாங்க, கண்டிப்பாக அடிச்சிருவாங்க. முழுமையாக 100% அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நம்ம இந்திய கப்பல் 2 எல்பிஜி டேங்கர் இருக்கு இல்லையா, ஜாக் வசந்த், இன்னொன்று வந்து பைன் கேஸ்,
நேற்று ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில் இருந்து தான் உங்ககிட்ட சொன்னல. இப்போ பாருங்கள் கொஞ்சம் அப்படியே கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துடுச்சு. இப்போ பக்ரைனுக்கு கொஞ்சம் ஐநா கிட்ட லெட்டர் போட்டிருக்காங்க, கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. ஐநா எங்களுக்கு சீக்கிரமாக கொஞ்சம் கூப்பிட்டுங்க, அவசர கால அழைப்பாக எங்கள் கப்பல் போகிறதுக்கு ஏதோ ஒன்று ஐநாவாக பார்த்து எல்லா நாடுகளும் சேர்ந்து கொஞ்சம் ஈரான்கிட்ட பேசி எனக்கு கொஞ்சம் அனுப்பிவிடுங்க பாஸ். ஏன் பாஸ் இப்படி பண்ணுறீங்கன்னா ஐநா கிட்ட முறையிட்டிருக்கிறாங்க. ஐநா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? வந்து டீயும் பிஸ்கெட்டும் குடிச்சிட்டு என்ன தீர்ப்பு சொல்லுவாங்க ஐநா இந்த இடத்துல? அதே ஈரான் கொஞ்சம் வழி விடுங்கன்னு நான் சொல்ல போகிறாங்க. ஈரான் என்ன ஏற்கனவே ஐநாவில் போய் முறையிட்டுட்டாங்க, இந்த வாரம் நிறுத்துங்க, இலியெல்லாம் அட்டாக் பண்ணிட்டுக்கிறாங்கன்னு. அதற்கு ஐநா வந்து எந்த ரிஃப்ளெக்ட் இல்லை. அப்புறம் ஏற்கனவே இஸ்ரேல் அங்கே குற்றச்சாட்டுக்கு எல்லாருமே இப்போ ஐநா கிட்ட போயிருந்தா ஐநா என்ன பண்ணுவாங்க? ஆண்டனியோ குட்டரஸ் ஒரு 2 நாளைக்கு லீவ் போட்டு வீட்டுக்கு போய் உட்காந்துக்க வேண்டியதான். வேறு எந்த பலனும் இல்லை. ஓரமாக தலைமையில துண்டு போட்டு எப்போலாம் போர் நிறுத்தம் அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துருக்க வேண்டியதான் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் கேப்பில் ஒரு அலாரம், ஒரு கேப், அதாவது வேவாக ஒரே சமயத்தில் அனுப்புறதில்ல, சும்மா போர் அடித்தா அவனை அனுப்புவாங்க போல். ஏப்பா கொஞ்சம் நிம்மதியாக வெளியே சுற்றிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் அவங்களை அலாட் பண்ணி விடு அப்படின்னா போதும், உடனே ரெட் சைரன் ஃபுல்லாக ஒழிக்கும். இஸ்ரேல் ஃபுல்லாக இல்லை ஓடு 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 உள்ளே ஓடு, அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இப்போது நிலைமைக்கு இஸ்ரேல் இருக்குது. உங்கள் வீடியோ பதிவுகளும் காட்டுறேன் பாருங்கள். அதிகாலை ஒரு 3-4 மணிக்கு நிகழ்த்தப்பட்ட நிகழ்வு டெல்லவியூவில் பெரிய பாதிப்புகள். டெல்லவியூவில் ஒரு குடியிருப்பு பகுதியில் நேராக அடிச்சிட்டுக்குது. அப்புறம் ஒரு மருத்துவமனை பக்கத்தில் அடித்ததாக சொல்கிறாங்க. இந்த 2 பகுதி இன்னொன்று கூட ரெட் சைரன் ஒழிக்கப்படுது டிமோனோ பகுதியில், பட் அது சுட்டு வீழ்த்திட்டு தான் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நார்த்தன் இஸ்ரேல்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியிலும் பாதிப்புக்கு வந்ததாக சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு 10-15 பேர் காயமடைந்திருப்பதாகவும் நிறைய பேர் வந்து கட்டிட இடுபாடுகளுக்குள்ள இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இழப்புகள் எதுவுமே சொல்லலை, பெரிய பாதிப்புகள் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. எய்ஃபாவும் காலையில் ஒரு டைரக்ட் ஹிட்டு, பட் சுத்திகரிப்பு நிலையங்கள் பக்கத்தில் இல்லை, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு நிலைகள், அதாவது அந்த எய்ஃபா ரிஃபைனரியில் வேலை செய்கிறாங்கள அதுக்கான குடியிருப்பு கட்டிடம்லாம் இருக்குல்ல, அங்கே அடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இது ஈரான் வந்து தொடர்ந்து தாக்கல் நடத்தியது. கொஞ்சம் டெல்லவியூ இப்போ பதற்றம் தான். வான்தடுப்பு சாதனங்கள் முழுமையாக வேலை செய்யறதுனா செய்யுது, அதையெல்லாம் மீறி தாக்கல் நடத்துகிறாங்க. ஒரு பெரிய வேவாக அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் இந்த பக்கம் அரபு நாடுகள், குறிப்பாக குவைத் இல்லையா, குவைத்தில் பார்த்தோம் அப்படின்னா 2 எலக்ட்ரிக் பவர் லைன் வந்து டேமேஜ் ஆகிருக்கான். டெப்ரீஸ் வந்து மேலே விழுந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கு ஈரான் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, டெப்ரீஸ்லாம் மேலே விழுந்திருக்காது, உங்கள் பவர் ஸ்டேஷனை அடிக்கிறது தான் என் வேலைன்ட்டாங்க. எங்கள் பவர் ஸ்டேஷன் நீங்கள் அடிச்சிங்கன்னா நாங்கள் 1 மாதத்துக்குள்ளே ரெக்கவரி பண்ணிவிடுவோம். ஏன்னா நாங்கள் சென்ட்ரலைஸ்டு பண்ணல, அங்கங்கே தனித்தனியாக இருக்குது, ஈஸியாக போய் ரெக்கவரி பண்ணிப்போம் எங்கே அடிக்கிறாங்களோ. ஆனால் உங்களுக்கு எல்லாமே சென்ட்ரலைஸ்டு, ஒன்று அடித்தா இன்னொரு இடத்துல காலி ஆகிடும். ஏன்னா அவங்க ஏற்கனவே இந்த கிரம்ஷோர்ன்ற பகுதியிலும் இஸ்ஃபஹான் 2 இடத்துலையும் அந்த கேஸ் பைப்லைன், பவர் ப்ரொடக்ஷன் உருவாக்கக்கூடிய அந்த கேஸ் பைப்லைன் அடிச்சிட்டாங்க. அது உங்கள்கிட்ட காலையிலே சொல்லியிருந்தேன், காலை பதிவிலே. அந்த இடத்துல அடித்ததுனால கண்டிப்பாக இது நாங்கள் வந்து எங்கள் பவர் ஸ்டேஷன் அடித்த மாதிரி தான் நாங்கள் அடித்தே தீருவோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. பக்ரைனில் அமேசானுடைய வேர் ஹவுஸ் பக்கம் இருக்குது, அது இல்லாமல் வெப் சர்வீஸ் ஒன்று இருக்குது, பெரிய ஒரு வெப் சர்வீஸ் இருக்குது, அதை அடிச்சிட்டாங்க. அந்த கட்டிடமே ஃபுல்லாக சரிஞ்சு போச்சு, யாரும் உயிரிழக்கலை, ஆனால் பெரிய பாதிப்புகள் உள்ளாக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை அனுப்பிய வண்ணமாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த பக்ரைன் பகுதியிலையும் இன்னொரு பகுதியும் 2 இடத்துலையும் நாங்கள் நடத்திய தாக்குதலில் அமேசான் வேர் ஹவுஸ் மட்டும் இல்லாமல் மற்றொரு இடத்துல பிஃபோர் ஆஃப்டர் என்ற வலைப்படத்தையும் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இப்போ ஊடகங்கள் மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவுடைய ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் சவுதி அரேபியா மற்ற அரபு நாடுகளும் கிட்டத்தட்ட ஈரானுக்கு எதிராக களத்தில் இறங்க போகிறாங்க, கடுமையாக இறங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதற்கு ஈரான் தரப்பில் சொன்னாங்க, ஈரானை தாக்க அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்து விட்டு அவர்களின் இராணுவ தளங்களுக்கு உங்கள் நிலத்தை வழங்கிவிட்டு பதிலுக்கு நாங்கள் அமெரிக்க தளங்களை தாக்கினால் எங்களை எதிரி என்பீர்களா? ஈரான் வேடிக்கை மட்டும் பார்க்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் நட்புகளையும் பங்காளிகளையும் பேணி காக்க வேண்டும் என்றால் அமெரிக்க நிலைகளை வெளியேற்றி விட்டால் நான் ஏன் உங்களை அடிக்கப் போகிறோம்? நீங்களும் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம், பங்காளிகள் ஆகிடுவோம், சொந்தக்கார ஆகிடுவோம், எங்கள் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வாங்க, உங்கள் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வரோன்ற மாதிரி பெரிய ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அரபு நாடுகள் என்ன எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் சைனா என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் இஸ்ரேலில் கூட அவங்க சிட்டிசன்லாம் வேண்டாப்பா வெளியே வந்துடுங்கன்ட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் டிமோனோ 2 தடவை ஏவுகணைகள்லாம் அனுப்பியிருக்காங்க எய்ம் பண்ணி. ஏன்னா அவங்க பவர் ஸ்டேஷன் அடிச்சிட்டாவே அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய டார்கெட் இங்கே இருக்குது. அது இல்லாமல் அந்த புஷீர் பகுதியில் இன்னும் ரேடியேஷன் வருதா என்னன்னே தெரியல,
வழக்கமாக ஐஏஏ ஓடி வந்து அவசரமாக தகவல் அள்ளி வீசுவாங்க. இப்போ என்னமோ கம்முன்னு கப்சுப்புன்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் பதற்றத்தின் உச்சமாக இருக்கிறது. அதனால் சீன மக்களே அங்கே இருக்க வேண்டாம், முடிந்த அளவுக்கு வந்து விடுங்கள். நம்ம நாட்டில் இல்லாத தவளைகரியா, நம்ம நாட்டில் இல்லாத கரப்பான் பூச்சியா, வாங்க நம்ம கொஞ்ச நாளைக்கு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அவசரமாக அழைப்பு விடுத்திருக்காங்க சீனா தரப்புல இருந்து. அப்புறம் மறுபடியும் இன்னைக்கு சீனா நம்ம இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, ஏற்கனவே அங்கே பெய்ரூட்டை ஃபுல் அடி நைட்டு அவங்களுடைய கேஸ் ஸ்டேஷன் அடிச்சிட்டாங்க. அப்புறம் தொடர்ந்து ஒரு 8 பிரிட்ஜ் இருக்குது இந்த வரைபடத்தில் பாருங்களேன். இது வந்து லிட்டானி ரிவரை கனெக்ட் பண்ணக்கூடியது, அந்த நார்த்து லெபனானையே கனெக்ட் பண்ணக்கூடியது. இந்த 8 பிரிட்ஜும் ஒன்றோடு ஒன்று தொடரக்கூடியது, எல்லாமே அடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் போக முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ காலையில் அடிஷ்னலாக டயர்ன்ற பகுதியிலும் மொத்தம் ஒரு 7 பகுதியை பிரித்து வச்சு பயங்கர தாக்குதல் நீ காலையில் மறுபடியும். அது இல்லாமல் இந்த எல்லை பகுதியில் படைகளை முன்னேற விடாமல் ஹெஸ்புல்லா வந்து கிரவுண்ட் ஃபோர்ஸ் வந்து பயங்கரமாக துப்பாக்கி சூட்டு சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. ஃப்ரான்ஸ் வந்து இத்தனை நாள் கொஞ்சம் பொறுமையாக இருந்த ஃப்ரான்ஸ் வந்து மறுபடியும் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் காலையில் கொஞ்சம் தட்டி எழுந்துட்டார். ஓஹோ, இது ஒன்றும் நிறுத்துகிற மாதிரி தெரியல, உடனடியாக அந்த போரை நிறுத்துங்க, கண்டிப்பாக இஸ்ரேல் இப்படி வந்து மொத்தமாலாம் அடிக்கக்கூடாது, கொஞ்சம் தேடி பிடிச்சாத அடிங்க, இது வந்து ரொம்ப மோசம்ன்றாரு. ஏன்னா ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டது லெபனான், மிகப்பெரிய அளவுக்கு. எந்தெந்த இடம்லாம் இருக்கோ அந்த இடத்துல காலைல கூட ஒரு வீடியோ பார்த்து இவனை பார்த்தேன் நான். ஒரு பரவலான ஒரு வீடு, அந்த பின்னாடி ஹெஸ்புல்லா வந்து தன்னோட ராக்கெட்டை வச்சு ஒரு மாதிரி, இவங்க எங்கள் வீட்டு பகுதியிலேருந்து ஏவாதீங்க, வேறு பக்கம் தள்ளி ஏவங்கன்னு அவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. ஏன்னா ஹெஸ்புல்லா என்ன பண்ணுறாங்க, ஒரு வெஹிக்கிள் மாதிரி, நம்ம ஊரில் டிராக்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு திடீர்னு வைக்கிறாங்க, ராக்கெட் லான்ச்சர் அங்கேருந்து அனுப்புகிறாங்க. இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, ஓஹோ இந்த இடத்துலேருந்து வருதான்னு அந்த ஏரியாவே காலி பண்ணுறாங்க. அப்போ அந்த குடியிருப்புகள் ஃபுல்லாக தரமட்டமாகுது. அதனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன மாதிரியான சூழ்நிலை மாறப்போதோ தெரியல. பட் லெபனான் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு உள்ளாக்கப்படுகிறதுன்னு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அதே போல் ஈராக்கில் பார்த்தோம் அப்படின்னா இரு தரப்புலையும் மாறி மாறி நிகழ்த்தப்பட்டதில் ஈராக்கினுடைய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் 6 ஃபைட்டர்ஸ் பக்கம் வந்து இறந்து போனதாகவும் 20 பேர் பக்கம் ஊனுடாகவும் சொல்கிறாங்க. தொடர்ந்து ஈராக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்களுக்கும் ஈராக் அரசாங்கத்திற்கும் அமெரிக்கா குழுக்களுக்கும் வந்து மும்முனை தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இப்போ தான் ஈராக் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, கொஞ்சம் குர்திஷ் ரீஜனை வந்து லிமிட்டட் அக்சஸாக இருந்ததுன்னா அவங்களும் கொஞ்சம் வெளியேறினாங்கன்னா நாங்கள் தாக்கல் நிறுத்த போகிறோன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் மாதிரி தெரியல. ஆனால் மறுபடியும் ஒரு சில ஊடகங்கள்லாம் இந்த கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுட்டு தான் இருக்காங்க. ஜேடி வேன்ஸ் அவர்களும் அப்புறம் இந்த ஈரானில் இருந்தும் ஒரு சில நபர்கள் பாகிஸ்தானில் தான் வந்து மீட் பண்ணி பேசினாங்க. இன்னும் ஃபைனல் டிசிஷன் எடுக்கலன்ற கதையை வந்து அவிழ்த்து விட்டுட்டு தாங்கிறாங்க. இல்லை போதாத குறைக்கு வாஷிங்டன் போஸ்ட்டில் பார்த்தேன் நான், பாகிஸ்தான் நான் நடுநிலை வைக்கிறேன், வாங்க நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு கேட்டுட்ருக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, மேபி இருக்கலாம். பாகிஸ்தான் இருந்தால் 2 நாடுகளும் வெல் நோன் பர்சன் பாகிஸ்தானுக்கு, ஈரானும் அமெரிக்காவும். அதனால பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா, இல்லை அமெரிக்கா பாகிஸ்தான் மூலியமா தூது வர்றாங்களா அப்படின்னு தான் பார்க்க முடியும். இப்போது நிலைமைக்கு பேச்சுவார்த்தை ஒன்று வருது அப்படின்னா அது ஈரான் தரப்புலாம் கிடையாது. அவங்க சாலிடாக இருக்கிறாங்க, கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. எங்களுக்கு நீங்கள் இழப்பீடு கொடுத்து 100 பில்லியன் பக்கம் கேட்குறாங்க, இழப்பீடு கொடுத்தே ஆகணும், உங்கள் நிலைகள் இங்கே இருக்கக்கூடாது வெளியேன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான கொள்கை. அதையும் மீறி நீங்கள் பேச்சுவார்த்தை அமைதி அவங்க வந்து பேச தயாராக இருக்காங்கன்னா அமெரிக்கா தரப்பு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் தோல்வியை ஒத்துக்கிட்டு கம்முன்னு விலகி போயிடுங்க. ஏன்னா திரும்பி திரும்பி மக்கள் மத்தியில் ஒரு பொய்யை சொல்லி நம்ப வைக்க முடியாது. அமெரிக்கா தரப்பில் சொல்லப்படுகிற விஷயம் அதுதான். ஏன்னா நீங்கள் நல்ல இதுக்கப்புறம் வாழ்வாசாவா போராட்டம் தான், இதுக்கப்புறம் டூவார்டை தான். நீங்களாம் அவங்க அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க ஈரான் தரப்புல இருந்து. அதனால் நீங்கள் நகருகின்ற காலங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு முக்கியமான காலமாக இருக்கிறது. ஜெலன்ஸ்கி கூட இன்றைக்கி ரஸ்கா குஸ்கா வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆல்மோஸ்ட் எங்களோட உளவுத்துறை ஃபுல்லாகவே கண்டுபிடிச்சி ஒரு பெரிய ரிப்போர்ட்டை வந்து சொல்லியிருக்கிறார். இந்த அளவுக்கு துல்லிய தாக்குதல்களை லொக்கேஷன் எல்லாமே ப்ரிஸ்கிரைப்டாக அடிக்கிறாங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க ரஷ்யா உதவி செய்கிறாங்க. ரஷ்யா உதவி செய்கிறது எங்கள் இன்டெலிஜென்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக அரைக்கோள் எடுத்திருந்தாரு. சரி அமெரிக்கா சரி போப்பா தள்ளி நின்று பேசுப்பா, உங்கள் பேச்சு அப்புறம் கேட்டுக்கிறேன்னு தான் அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. வர மார்ச் 26 ஐரோப்பாவும் அமெரிக்காவும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண போகிறாங்க. 750 பில்லியன் ட்ரேட் டீலை வந்து சைன் பண்ண போகிறாங்க. எதற்குன்னா, ஏன்னா அவங்க கத்தாரில் இருக்கக்கூடிய லாஸ் லஃபான் 17% வந்து குளோபல் கெப்பாசிட்டி அங்கே வாங்கியிருந்தாங்க. கடந்த 3-5 வருஷம் பக்கம் வாங்கியிருந்தாங்க. ஏன்னா அது இப்போ 3 கடந்த வருஷம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அடித்த அடியில் அடுத்த 3-5 வருஷத்துக்கு ப்ரொடக்ஷன் யூனிட்டு கிடையாது. இப்போ தேவை அதிகம். அந்த தேவையை எங்கே ஃபுல்ஃபில் பண்ணுவது?
அமெரிக்காவிடம் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. உங்களுக்கு காலை பதிவிலே அருமையான விளக்கமாக உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், வீடியோ பதிவோடு சொல்லியிருந்தேன். நிறைய டேங்கர் ஐரோப்பாவுக்கு அனுப்பாங்க, கொஞ்சம் பிஸ்னஸ் மூலையில் ஏசியாவுக்கு அதிகமாக அனுப்பினதுனால ஐரோப்பாவுக்கு பெரிய ஷார்ட்டேஜ். ஏன்னா அங்கே அரபு நாடுகள்லாம் அனுப்பலை, கரெக்டாக வேறு வழியே இல்லை. பையப்பிள்ளைங்க அடித்தாலும் பிடிச்சாலும் ஓடி போய் அண்ணங்கிட்ட நின்று தான் ஆகணும். அண்ணே எனக்கு கேஸை கொடுங்க அண்ணே, எங்களால் கேஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 26 நோட் பண்ணிக்குவாங்க, மிக முக்கிய அக்ரிமெண்ட்டாக சொல்லப்படுகிறது. இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸில் யுஏஇக்கும் ஈரானுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைனா இந்த 2 தீவு தான், அபு மூசா, கிரேட்டர் டனல். இந்த 2 தீவுலையும் இப்போதைக்கு சும்மா ஒரு சிறிய துறைமுகம் மாதிரி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த துறைமுகத்தை கைப்பற்ற போகிறாங்கன்னு அடுத்தடுத்து பரப்புரைப்பு வந்தவுடனே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. எட்ஜில் இருக்குது. இப்போ அரபு நாடுகள் கிட்டத்தட்ட இந்த யுத்தத்தில் நுழைய போகிறாங்கன்ற மாதிரி எட்ஜில் இருக்காங்க. ஆனால் இன்னொரு சம்பவம்னு இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஏரோ மார்க் போட்டிருக்கு பாருங்கள், இது வந்து பஃபர் ஜோன் சொல்லிட்டு பச்சை கலரு. அந்த கானிட்டேரான்ற பகுதியில் கொஞ்சம் இஸ்ரேலினுடைய ஃபோர்ஸ் கொஞ்சம் தள்ளி ஃப்ரண்ட் லைனை பாதுகாக்கிறதுக்காக கொஞ்சம் ரீசெண்ட் வீக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள், ஏன்னா சிரியாவில் ஒரு 2 நாளைக்கு முன்பு ஜுலானி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு சில இடத்துலாம் போராட்டம் நடந்தது. திடீர்னு கொஞ்சம் கோட்டை விட்டாங்கன்னா இந்த குரூப் இவங்க பாட்டு உள்ளே வந்துட்டாங்கன்னா அது பெரிய சிக்கலாயிடும். அதனால் கொஞ்சம் படைகளை அந்த பக்கம் அனுப்பியிருக்காங்க. அதாவது அவங்க எல்லை பகுதியில் போய் பாதுகாக்கிறாங்க. இப்போ அது சிரியா ஏற்கனவே கொஞ்சம் பிடிக்கல, எங்கள் எல்லை பகுதியில் நீங்கள் வரக்கூடாதுன்னு தாக்கல் நடத்தினாங்க. அதனால் அரபு நாடுகள் மிகப்பெரிய அளவுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அது அங்கே இருக்கக்கூடிய தகவல். அப்படியே நம்ம இங்கே தெஹ்ரான் பக்கம் வந்தோம் அப்படின்னா, தெஹ்ரான்னா நேற்று இரவு எந்த அளவுக்கு ஈரான் பயன்படுத்தியதோ அதை விட இஸ்ரேல் 2-3 மடங்கு சேர்த்து பயன்படுத்தியிருக்காங்க. நான் போன பதிவுலேயும் உங்களுக்கு நிறைய ஆதாரங்களோட உங்களுக்கு நான் வீடியோ பதிவு லொக்கேஷன்ஸ்லாம் கூட காட்டினேன். மறுபடியும் ISW வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இது ஃபுல்லாக நேற்று மட்டுமே தெஹ்ரானில் அடித்து அடிங்க ஃபுல்லாகவே. அந்த பச்சை கலர்லாம் வந்து கன்ஃபார்ம்டு ஏர் ஸ்ட்ரைக்கு, ஃபுல்லாக கடுமையான தாக்குதல். தெஹ்ரானை குறி வைக்கிறாங்க, இஸ்ஃபஹான், இந்த 2 இடத்துல தான் பெரிய அளவுக்கு. நீல கலர் வந்து ரிப்போர்ட்டட் ஏர் ஸ்ட்ரைக்கு, மஞ்சள் கலர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் எல்லாம் ஆதாரப்பூர்வமாக கிடைக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே டப்ரீஸ் பகுதியில், அஸ்வாஸ் பகுதி, பேந்தர் அப்பாஸ், இஸ்ஃபஹான், குவாம், டெஹ்ரான், இந்த எல்லா இடத்துலையுமே நேற்று விடிய விடிய பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருந்தது இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு என்னென்னா, அதான் ஒரு வேளை அமெரிக்கா திடீர்னு கோட்டை விட்டாலும் விட்டுருவாங்க, நம்ம சீக்கிரமாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தணுன்ற அடிப்படையில். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஈரானே என்ன சொன்னாங்கன்னா, நேற்று வெஸ்ட் அசர்பைசான் பகுதியில் 6 பேர் பக்கம் கொல்லப்பட்டிருக்காங்க, 9 பேர் இன்ஜியூர்டு அப்படி 2 ரெசிடென்ஷியல் ஏரியான்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பரவலாக நேற்று இரவு நிறைய பகுதிகள் தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக, நிறைய வந்து அக்ராஸ் த ஈரான் வந்து பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு அறிவிப்புமே அந்த ஈரான் தரப்பில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மேபி எனக்கு எத்தனை ஊடகங்கள் எனக்கு கவர் பண்ணாங்கன்னு தெரியல. நிறைய பேர் வந்து இஸ்ரேல் அடித்ததை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க, பதிலுக்கு இஸ்ரேல் அடித்ததை சொன்னாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கான தாக்குதல் நேற்று இரவு இருந்தது. இது ஈரானுமே வந்து உணர்ந்திருப்பாங்க. இப்போ பிரச்சனையே அமெரிக்கா தான் இடையில, பட் இஸ்ரேல் வந்து அவங்க எந்த இதுவுமே இல்லை, இன்னுமே அவங்க கான்ஃபிடென்ட்டாக தாங்கிறாங்க, தாக்கல் நடத்திட்டே தாங்கிறாங்க, அடுத்த கட்ட திட்டத்துக்கு மூவ் பண்ணிட்டு தாங்கிறாங்க. இப்போ அமெரிக்கா வந்து பெரும்பாலும் தனது நிலைகளை எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே UK, ஜெர்மனி, அப்புறம் இந்த பக்கம் கிரீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேஸ் பயன்படுத்துகிறாங்க. மீதி செக் ரிப்பப்ளிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பெரும்பாலும் போர்க்கப்பல்களும் மற்ற பகுதியில் இல்லை. ஆனால் நிலைமையினுடைய சீரியஸ் தன்மை என்னென்னா, உங்களுக்கு 2 நாட்கள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மட்டும் ஒரு 15க்கும் மேற்பட்ட விமானங்கள், அவங்களுடைய முக்கியமான விமானங்கள் எல்லாமே லொக்கேஷனை ஷேர் பண்ணல, ஆஃப் பண்ணிட்டாங்க. பெரும் அளவுக்கான ஆயுதங்களை கொண்டு வந்து குவிக்கிறாங்க. அவங்களுடைய 82வது ஏர்போர்ன் டிவிஷன், அப்புறம் மறுபடியும் ஒரு 4 ஃப்ளைட் வந்து 5th ஸ்பெஷல் ஃபோர்ஸ் குரூப்பு, இது மாதிரி மொத்தம் ஒரு 7 குரூப் இருக்குது. குரூப்பாக பிரிஞ்சு பெரிய அளவுக்கு மறுபடியும் அவங்க ஈரானை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். ஸோ நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெரிய ஒரு அட்டாக் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இத்தனை நாள் ஈரான் வந்து ஒரு வார்னிங் கொடுத்தாங்க, 5 நாள் தள்ளி போடுறேன் உங்கள் பவர் ஸ்டேஷன் மீதுன்னு சொன்னாங்க. 5 நாள்லாம் எங்களுக்கு வேண்டாம், உடனே ரிசல்ட்டு வேணுன்ற மாதிரி தான் இப்போ நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது தெரியுது. ஆனால் அங்கே அடிச்சிட்டாங்கன்னா அரபு நாடுகள் தலையில் துண்டு போட்டு உட்கார வேண்டியதான். இவங்களுடைய பவர் நிலைகள், இவங்களுடைய டீசாலினேஷன் பிளான்ட்டு, இது எல்லாமே வந்து எய்ம் வைக்குவாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இன்றைக்கி முதல் முறையாக ஒன்று பார்க்க முடிஞ்சது. 24ஆம் தேதி எடுத்த பதிவு. தெஹ்ரானில் பெரும்பாலான செக் போஸ்ட் வந்து IRGCயோட பெஜில் காவல்துறை வந்து பெருசாக வேலை செய்யலை, எல்லாருமே போயிட்டாங்க. காவல்துறை இல்லாமல் அங்கே வெறிச்சோடி இருந்திருந்தாங்க. ஏன்னா எங்கெங்கெல்லாம் செக் போஸ்ட் இருந்து காவல்துறை யூனிஃபார்ம் இருக்குது அடிக்கிறாங்க. ட்ரோன் தாக்குதல் மூலமாக அடிக்கிறதுனால
காவல்துறை இல்லாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து கெர்மான் ப்ராவினன்ஸ், இந்த சிர்ஜான்னு சொல்லிட்டு பெரிய ஒரு லார்ஜ் அம்யூனிஷன் டெபாசிட் இருந்தது. அந்த வெடிப்பு தான் பயங்கரமாக இருந்தது. அந்த இடத்துல எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்றது உங்களுக்கு வரைபடத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி அமெரிக்காவுக்குள்ள மற்றொரு துயரமான சம்பவம் என்னன்னா, நெபர்ஸ்கியா அப்படின்ற ஒரு பகுதியில் அமெரிக்காவில் ஒரு 10 லட்சம் ஹெக்டருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு காட்டு தீ, மறுபடியும் உணவுப் பொருள் பஞ்சமும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து கடுமையான ஒரு எச்சரிக்கை. ஆஸ்திரேலியா அவ்வளோதான், நிறைய இடத்துல வந்து கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு 2 காரணங்கள் சொல்கிறாங்க. முதல் காரணம், ஆஸ்திரேலியாவுக்கு வர வேண்டிய 7 கப்பல் இருக்கு இல்லையா, அந்த 7 கப்பல் என்ன பண்ணிட்டாங்க, ஜப்பான் கொஞ்சம் அதிகமான விலை கொடுத்து ரொம்ப அவசர போல்கால அடிப்படையில் வாங்கிட்டாங்களாம். அதனால் ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டிய கப்பல் இல்லாதனால கொஞ்சம் தடுமாறிடுச்சான். ஸோ பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கே ஒரு சில மார்க்கெட்லாம் இருக்குல்ல, நம்ம பொருள்லாம் வாங்குறதுக்கு, மளிகை சாமான்லாம் வாங்குறதுக்கான மார்க்கெட்லாம் இருக்கு இல்லையா, சூப்பர் மார்க்கெட், அதெல்லாம் வந்து பெரும்பாலும் காலியாக இருக்குன்றது காலையிலேயே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ ஆஸ்திரேலியா கொஞ்சம் வெச் கண்டிஷனில் இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல். நன்றி, வணக்கம்.